சற்றுமுன் வெளியான தகவல். போஸ்ட் ஆபீஸில் வரப்போகும் சூப்பரான வசதி. வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ முழுமையா கேளுங்க. அதாவது நாட்டில் சாமானியர்கள் துவங்கி அனைவர் மத்தியிலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், அதாவது யுபிஐ சகஜமாகி விட்டது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் அனைவரும் கைகளில் பணம் வைத்து கொள்வதில்லை. ஏனென்றால் பெரும்பாலும் யுபிஐ வாயிலாக பரிவர்த்தனைகள் செய்து வருகின்றன. இதற்காக தபால் நிலையங்களில் யுபிஐ மூலம் பணம் வழங்கும் முறை செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தபால் நிலையங்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கிறது. அனைவருக்கும் ஏற்ற விதமான பல்வேறு திட்டங்களை போஸ்ட் ஆபீஸ் செயல்படுத்தி வருகிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. மூத்த குடிமக்கள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் என எல்லோருக்குமான சேமிப்பு திட்டங்கள் தபால் அலுவலகத்தில் மிக சிறப்பாக உள்ளது. இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸ்களில் புதிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அது என்னவென்றால், இது தொடர்பான முழுமையான தகவல் இங்கே பார்ப்போம். வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது தபால் அலுவலகத்தில் யுபிஐ மூலமாக பணம் வழங்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே இதற்கான சோதனை நடந்தது. இதனால் கர்நாடகாவின் மைசூர் மற்றும் பாகல்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளை யுபிஐ மூலமாக பணம் அனுப்பும் செலுத்தும் நடைமுறை சோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்திய போஸ்ட் சார்பில் ஆகஸ்ட் மாதம் முதல் போஸ்ட் ஆபீஸ்களில் யுபிஐ மூலமாக பணம் வழங்கும் முறை நடைமுறைக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போதைய இந்தியாவில் அனைத்துமே டிஜிட்டல் மயமாக்கிவிட்டது. குறிப்பாக கைகளில் பணம் வைத்திருப்பது பெருமளவில் குறைந்துவிட்டது. மக்கள் பலரும் டிஜிட்டல் பேமெண்ட் செய்யும் நடைமுறை தான் செயல்பாட்டில் இருக்கிறது. சாதாரண பெட்டிக்கடை துவங்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் மின்சார கட்டணம் செலுத்துவது உள்ளிட்ட அனைத்துக்குமே இந்த பெரும்பாலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மாற்றம் வாயிலாக செய்யப்படுகிறது. இதற்காகவே கைகளில் ஸ்மார்ட் போனும் இணைய வசதியும் இருந்தால் போதும். எங்கு போனாலும் ஒருவர் அவர்களுக்கு பண தேவைகளை சமாளித்து விடலாம். இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் அவசியமாகி விட்டது. வங்கி கணக்கில் பணம் இருந்தால் எந்த இடத்திலும் செல்போன் வாயிலாக பணத்தை செலுத்தி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். நிமிடத்தில் பண பரிமாற்றம் செய்யப்படலாம். அதேபோல தமிழ்நாடு முழுவதும் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் யுபிஐ மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செய்து வருகின்றன. ஆனால் இன்னமும் போஸ்ட் ஆபீஸ்களில் டிஜிட்டல் பண பரிமாற்றம் செய்வது நடைமுறையில் இல்லை. இதற்காரணமாக தபால் அலுவலகம் தொடர்பான பண தேவைகளுக்கே கைகளில் பணம் வைத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் இந்நிலையில் தபால் நிலையங்களிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யும் நடைமுறைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது. இதற்காக ஒன்றிய அரசு எடுத்து சோதனை முயற்சிகளை மேற்கொண்டது. இதனால் பலனாக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் போஸ்ட் ஆபீஸ்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செய்யும் முறை நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி தபால் அலுவலகங்களில் யுபிஐ வாயிலாக பண பரிமாற்றம் மேற்கொள்ளலாம்.
ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக யுபிஐ மூலமாக கட்டணங்கள் செலுத்தும் வசதி தபால் அலுவலகங்கள் இருந்தது. ஆனால் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில்தான் இந்திய தபால் துறை அனைத்து சிக்கல்களையும் நிவர்த்தி செய்துள்ளது. இதனையடுத்து யுபிஐ மூலமாக கட்டணங்கள் செலுத்தும் நடைமுறை ஆகஸ்ட் முதல் அமல்படுத்த உள்ளது. இதனால் இந்த புதிய வசதி தபால் நிலைய வாடிக்கையாளர்களுக்கு பெருமளவில் பலனளிக்கும் என கூறப்படுகிறது. இந்த புதிய நடைமுறையை தொடர்ந்து போஸ்ட் ஆபீஸ் கணக்கு துவங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக குறைந்த முதலீட்டில் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் தபால் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம் என்று குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் விருதாச்சலத்தில் பதுக்கிய 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்துள்ளது. அதாவது விருதாச்சலத்தில் வீட்டில் பதுக்கியிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் முன்னறிவு போலீசார் பறிமுதல் செய்து முதியவரை கைது செய்தனர். விருதாச்சலத்தில் ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்கி வெளி மாநிலங்களுக்கு கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குற்ற நுண்ணறிவு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனை இருந்தார். அப்போது விருதாச்சலத்தில் ஸ்டேட் பேங்க் பின்புறம் உள்ள இந்திரா நகர் டவுன் அங்கு 55 என்பவர் வீட்டில் 40 கிலோ எடையுள்ள 50 மூட்டைகளில் 2 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. தகவலை அடுத்து மாவட்ட குடிமைப் பொருள் நுண்ணறிவு இன்ஸ்பெக்டர் போலீசார் வந்து விசாரணை நடத்தினர். அதில் விருதாச்சலத்தில் நகரில் உள்ள ரேஷன் கடைகளில் இருந்து குறைந்த விலைக்கு அரிசியை வாங்கி வெளி மாநிலங்களுக்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது. அதைத் தொடர்ந்து 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த தனிப்பட்ட போலீசார் அவர்கள் கைது செய்தனர். இந்த சம்பவம் விருதாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.